வணக்கம். வாங்க. நலமாக இருக்கிறீர்களா? இருக்கோம். வீட்டிலே அனைவரும் நலமாக இருக்கிறார்களா? இருக்காங்க. வீட்டில் உள்ள மனைவிகள் குழந்தைகள் அனைவரும் நலமா? தப்பு. என்ன தவறு? மனைவிகள்னு சொல்லக்கூடாது, மனைவி மக்கள் அப்படிதான் சொல்லணும். என் கேள்வியிலே தவறு என்று தாங்கள் கூறுகின்றீர்களா? கூறுவேன் கூறிக்கொண்டே சந்திக்கக்கூடிய ஆளை பொறுத்துதான் நாம் எப்படியான வார்த்தையை பிரயோகிக்க வேண்டும் என்ற கணக்கு இருக்கிறது. அது தெரியும். சந்திச்சது உங்களை தானே. அப்ப என்ன கேட்டல தப்பு இல்ல. என்ன தப்பு இல்லன்னா என்ன மனைவிகள் நல்லா இருக்காங்க கேட்ட தப்பு இல்லையா? நான் 5-6 உண்டாட்டியா வச்சிருக்கேன் இல்லையா? ஓ இல்லையா? பாக்குறேன். என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? உங்களை பத்தி யாருக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இங்க மனைவிகள் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? மனைவிகள்னா பன்மை, மனைவினா ஒருமை. எப்படி ராமாயணத்திலே ராமன் ஏகபத்தினி விரதனாக வாழ்ந்தானோ அதே போல தாங்களும் ஏகப்பட்ட பத்தினிகளுக்கு விரதனாக வாழ்ந்து இந்த மண்ணிலே தவறு. இதுவே என்ன தவறு? ஏகபத்தினி விரதம் சொன்னது சரி. ஏகப்பட்ட பத்தினிக்கு விரதம்னா நான் தேசோலியா வச்சிருக்கேன் இல்லையா? சரி, நீ இல்லைன்றீல சத்தியம் ஒண்ணு. எதுக்கு? நம்ம ஊர் சாமி மேல கன்னிமார் தானே, நம்ம கன்னிமார் ஆத்தா மேல உண்மையா அப்படி இல்லைன்னு சத்தியம் பண்ண. அவளை தைரியம் தான். சத்தியம் என்பது எனக்கு முடியாதுல்ல. அப்புறம் என் வார்த்தையில என்ன குறை கண்டுபிடிக்கின்றீர்கள்? என்ன தவறு? சொல்ல சரின்னு நான் நிரூபிச்சு காட்டிட்டேன்னா பாப்போம். அப்படியா? அப்ப உங்களுக்கு ஏகப்பட்ட பொண்டாட்டிலன்னு சொல்றீங்க. இல்ல. நமசிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இனி பொழுது மென்னெஞ்சில் நீங்க தாள் வாழ்க, கோகலியாண்ட குறுமடிதன் தாள் வாழ்க, ஆகமமாகின்ற அன்னிப்பான் தாள் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனிடி வாழ்க. இதைத்தானே மாணிக்க வாசகர் பாடினார். ஆமா. இங்க ஏகம்னா எத்தனை அர்த்தம்? ஏகம்னா ஒண்ணு, அநேகம்னா பலது, நிறைய. அப்ப ஏகம்னா எத்தனை? ஒண்ணு தானே. அப்ப ஏகப்பட்டது என்ன அர்த்தம்? ஒன்றுபட்ட, ஒன்னே ஒண்ணு. அப்ப உங்களுக்கு ஏகப்பட்ட மனைவினா என்ன அர்த்தம்? உங்களுக்கு மனைவி ஒன்று. இல்லைன்னு சொல்ல முடியுமா? விளக்கத்தை மறுக்க முடியுமா? இதுக்கு இப்படி ஒரு அர்த்தமா இருக்கு. ஏன் நான் சொல்றத மறுப்பீங்களா? பீரா இல்ல, மறுப்பீரா இல்ல. அப்ப ஒரு பொண்டாட்டி தானே ஒண்ணுதான். அப்ப ஏகப்பட்ட பொண்டாட்டி இருக்குல்ல? ஆமா. அப்படியா இருக்கு. அப்படி ஒத்துக்க வேண்டியதானே. அப்புறம் சவடால சண்டையை தானே வேண்டி கிடக்கு. அதெல்லாம் கிடந்து போது உன்னை பாவம் மன்னிச்சு விட்டுறேன். யாரு மன்னிப்பு கேட்டு இடத்த காலி பண்ணு. மன்னிப்பு கண்டிப்பா என்கிட்ட பேசக்கூடாது. தப்பு பண்ணா மன்னிப்பு செஞ்சுதான் மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். தப்பு பண்றவனுக்கு தான், எனக்கு இல்ல. ஏன் நீ தப்பு பண்ணலையா? நீங்க பண்ண தப்பெல்லாம் கணக்கெடுத்தா 100 பக்கத்துக்கு குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணலாம். அந்த அளவுக்கு தப்பு பண்ணிருக்கீங்க. நமக்கு தீர்ப்பு சொல்ல ஜட்ஜிக்க முடியாது. ஆமா, அவர் எத்தனை உயர் நோட்டம் திருப்பி படிக்க முடியும்? வாங்க பேசுங்க. என்ன பேசுங்கன்னா முதல்ல மன்னிப்பு கேளியா பேச்சு. அப்புறம் என்ன பெரிய புலவர் இவரு? என்ன இவரோட சரிசமா பேசி அப்படி புலமையில பேச போறோம். செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேளியா. முதல்ல தப்பு எதுன்னு முதல்ல சுட்டி காட்டணும். பல தப்பு பண்ணிருக்க. ஒரு தப்பா போற இடம் முழுக்க தப்பு பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அப்படின்ற பொழுது இந்த இடத்துல நீ பண்ண தப்பு யாருக்கும் தெரியாது நினைச்சீங்களா? தப்பு என்ன? அடுக்கவா தப்பா அடுக்கவா? வந்தாரை வரவேற்பது குலப்பண்பு தெரியுதுல. வந்தோடனே வாருங்கள் சுவாமி வணக்கம் சொன்னியா? முதல் தவறு. இரண்டாவது தப்பு, நான் ஒரு தடவை 2 தடவை இல்ல 5 தடவை கேட்டேன் ஆளல சோ போடியான்னு. போட்டியா? ஓடல. ரெண்டாவது இத கூட மன்னிச்சு விட்டுலாமியா. தமிழருடைய மாண்பை முறையாக காக்க வேண்டும் என்றால் வந்தைய என்னை பார்த்தையில என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செஞ்சிருக்கணும்? என்னை பார்த்த உடனே தாங்கள் மண்டிக்கிட்டு என்னை விரும்பாமல் செய்ய வேண்டும். செஞ்சியா? இதுதான் மிகப்பெரிய தப்பு. அப்ப இத்தனை தப்புகளை நீ வரிசையா பண்ணிட்டு நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எதுக்கு சவடாரே உன்னைய கூட்டி ஆண்டதுக்கு மண்டியை போட்டு விழுந்தோம். அப்படி இல்லையா? இல்லங்க, நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. பேச்ச படியா? நானும் முதல்ல இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். முதல்ல குண்டி அழி விடுன்னு, இப்ப மண்டி ஓட்டு விழுந்துடாங்க. அது அங்க வரைக்கும் கேட்டுச்சு. நல்ல மரியாதை இல்ல. கேட்டா கேட்கட்டும். ஏன் செஞ்சா என்ன தப்பு? நான் இப்ப கேட்கிறேன், ஏன் செய்ய மாட்டீங்களா? இல்ல செஞ்சது இல்லைங்கிற மாதிரி சொல்றீங்க. குண்டி கழுவி 18 ஆண்டுகளுக்கு 10 வயதுல நான் இருக்கின்ற பொழுது அப்ப செஞ்ச இல்லையா? இப்ப ஏன் செய்ய மாட்டேன்? நம்ம மருமை ஏன் சின்ன பிள்ளையா இருந்தாப்லன்னு குண்டி கழுவி விட்டேன். அப்புறம் என்ன அதுக்கு செய்யாம குதிக்கிற? இல்ல அதுக்கு இப்ப குண்டி கழுவாங்களா? ஏன் பண்ண மாட்டீங்க? பண்ண முடியாதா? சரி பண்ணலாமே. அப்புறம் என்ன? சரி பண்ணுவோம். பண்ணுங்க. முதல்ல குண்டி எங்க இருக்கு? எங்க இருக்கணுமோ அங்கேதான் இருக்கும். எங்க இருக்குன்னா நீ திரும்பி அம்மால பாப்போம். எங்க இருக்கு குண்டி? ஏன் 2 கொட்டாச்சி நச்சு வச்சது மாதிரி இருக்கு. இதுக்கு கழுவுறதுக்கு வாளியில வேற தண்ணி கொண்டு வருவாங்களா? ஓசை எடுத்து ஓசை வச்சுக்க வேண்டாம்.
சர்பத்து குடிக்கிற ஸ்ட்ரா எடுத்து அப்படி தண்ணி புத்துன்னு ஊதுனா வேலை முடியாது. இதுல இந்த குண்டி கழுவி விடுவாங்களாம். என்னுடைய புஜபலா பராக்கிரமத்தை இந்த தேகத்தை இந்த சபையில இவ்வளவு அசிங்கப்படுத்த முயற்சி பண்ணிடலாம். பெரிய பாகுபலி புஜகல பராக்கிரமமா வா என்ன பேசுவோமா போட்டிக்கு நானே முட்டிக்கிடுவான். என்ன இது தெரியா? என்ன தெரியும்? ராமாயண மகாபாரதம் இதிகாசம் சிவக சிந்தாமணி வளையாவது குண்டலகேசி 10 பாட்டு 8 தொகை இதெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியும். இதுல எது உனக்கு தெரியும்? எதை தொட்டாலும் பேசுவேன். எதை தொட்டாலுமா? இங்க பாருங்க, நல்ல பாம்பா படம் எடுத்து ஆடுதேன்னு நாக்கெல்லாம் வச்சுக்க நம்மளும் படம் எடுத்து ஆடு. ஆசை வேணா வரலாம், முக்கியமான யோசிச்சு பார்க்கணும். நல்ல பாம்பு கடிச்சாத்தான் விஷம் வர்றா. நாக்கெல்லாம் வச்சு காதுக்குள்ள போனாலே ஆளை கழுவி விடுறேன். நாங்க அப்படியாளா பேசிக்குவோம். சரி பேசிக்கிறோம், அதை பத்தி எனக்கு பஞ்சாயத்து இல்ல. ஆனா சொன்ன வார்த்தை முதல்ல தவறான வார்த்தை. என்னவா? என்ன தவறு? மண்டையில கொண்டையில நான் மறுத்தனா இல்ல ஒத்துக்கிறேன். ஏன்னா மண்டையில நான் கொண்ட போட்டிருக்கேன். கையில் வச்சிருக்க கட்டை என்னன்னு சொன்னீங்க? காய் அடிக்கிற கட்டைன்னு. நான் அணிந்திருக்கும் இந்த யாழை என்னவென்று கூறினீர்கள்? AK-47 துப்பாக்கி. என்னுடைய இந்த அபூர்வ உருவம் பொருந்திய இந்த தேகத்தை சந்தன கட்டை வீரப்ப கொழுந்தியாமே என்று கூறியவன் எவன்? அவன் இவன் என்ற ஏகவசனம் தேவையில்லை. முறையோடு கேட்டால் சரியாக பதிலளிக்கப்படும். அப்படியானால் என்னை போன்ற முனிவர்களை தவிர மற்றவருக்கு அதிகாரம் உண்டோ? சரியான ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்கிறார்கள் என்றால் அதை கண்டு பெருமைப்படுவோம் நானே. தகுதி இல்லாத ஆட்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கிறார்கள் என்றால் அதை கண்டு வேதனைப்படுவோம் நானே. எனக்கு ஒரு 10 ரூபாய் கூட அன்பளிப்பு தரவில்லை என்பதை தாங்கள் சூசகமாக சுட்டி காட்டுகின்றீர்களோ? அப்படி குற்றமான கணவருக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன வேண்டும்? என்ன தெரியும் உனக்கு? அறிந்தது, அறியாதது, புரிந்தது, புரியாதது, விரதது, வரவாதது எல்லாம் எமக்கு தெரியும். எல்லாம் தெரிந்து விட்டால் நீர் பேசும் வார்த்தையில் குற்றம் அல்ல என்ற அர்த்தமா? பெரிய AP நாகராஜன் நக்கீர வேஷம் போட்டு அப்படியே இந்த வரிசையில உள்ளாரு. வேலையை பாரியா? எப்ப நீ இந்த மேடையில எதை வேணா கேள்வியோ ஒரே கேள்வி பாப்பா. இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம நீ வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு ஐயோ நான் எடுத்த மேடையில என்னை அசிங்கப்படுத்திட்டேன்னு சொல்லி இன்னையிலிருந்து தாத கவுன பட்டி நாடகத்தை என் கையில ஒப்படைச்சது நீ கரூருக்கு ஓடல. உனக்கு இப்ப அதுதான் பிரச்சனையா? வாயா பாத்துக்கிறோம்யா, வாயா பேசுவோமா? பேசுமே வாயா. ஒரே கேள்வி. ராமாயணத்துல கை கட்டாத வனம் ராமா, என் மகன் பரதன் நாட்டை ஆள வேண்டும், நீ காலகம் செல்ல வேண்டும். அந்த வார்த்தையை ஒருபோதும் தட்டாத ராமன் சீதை லட்சுமணன் 3 பேருமே வனவாசம் சென்றார்கள். கதை புரியுதா? என்ன எகத்தால சிரிப்பு? நீ கேள்விக்கு பதில் சொல்லாம மாட்டீர்றீ. அப்ப தெரியும். செல்கின்ற பொழுது குறுக்கே ஒரு ஆறு ஓடியது. ஆற்றை கடக்க முடியவில்லை. கடக்க முடியாமல் தவித்து நின்ற பொழுது அங்கே வருகின்றான் குகன். ஆற்றை கடக்க உதவினான். உதவியுடனே அந்த நன்றிக்கு கைமாறாக ராமர் கூறினார், குகா நாங்கள் பிறக்கும் போது 4 வரானோம், உன்னோடு 5 ஆனோம் என்று. கதை நான் சொல்றேன், உன் வேலை என் கேள்விக்கு பதில் சொல்ற மட்டும் சரியா? நீ இப்ப பாரு என்ன கெதியாக மட்டும் பாரு. நீ இப்ப அப்ப ராம் என்ன சவுடால் நட அப்படியா? அவ்வளவு துமுறா? குவன் சொன்னா, ராமா என்னை உன் உடனே சகோதரா ஏற்றுக்கொண்டாயா? உனக்கு நான் பரிசு தர ஆசை கொண்டிருக்கிறேன். அப்படியா குவா? என்ன பரிசு தரப்போகிறாய் என்று சொன்னே குகன் கொடுத்தான் பரிசு. என்ன? அவன் நினைத்திருந்தால் எதை வேணா கொடுத்திருக்கலாம். அதையெல்லாம் அவன் கொடுக்கல. அவன் கொடுத்தது ராமனுக்கு மீனையும் தேனையும் கொடுத்தான். எதை வேணா அவன் கொடுத்திருக்கலாம்ல, ஏன்னா அந்த காட்டுக்கு அவன் ராஜா. ஆனால் மற்ற எந்த ஒரு பொருளையும் கொடுக்காத குகன் ராமனுக்கு மீனையும் தேனையும் கொடுத்தான். இதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. நீ அதுக்கப்புறம் நீ 1000 விஷயம் பேசு, எனக்கு அதுக்கு அவ்வளவு கிடையாது. சொல்லு. ராமாயணத்தை படிக்காமல் ஒரு மனிதன் இருக்கான்னா அவன் உலகத்துல பாவம் செஞ்சவன். உலகத்தின் 2 கண்கள் ராமாயண மகாபாரதம். அது தெரியாம ஒரு மனுஷன் இருக்க முடியுமா? ராமாயணத்துல ராமனுடைய தாய் சொல்றா, ராமனுடைய தாய் இல்ல, கேட்டது கைகேயி. ஒரியா சொல்றியா? என்ன சொல்றா தெரியுமா? ராமா என் மகன் பரதன் நாடாள வேண்டும். அங்கதான் வைக்கிறா புள்ளி. என் மகன் பரதன் நாடாள வேண்டும் சொல்லும் போதுதான் ராமனுக்கே தெரியுமா, ஐயோ கைகை நம்ம அம்மா இல்லையா?
பெத்தவ இல்லையா? அந்த அதுக்கு தான் நீங்க என் மகன் ராம அம்மான்னு சொன்னீங்களா? பரவாயில்ல, உண்மையிலே மன சந்தோஷமா இருக்கு. ஏன்னா மகன் பரதன், ஏன்னா அதனால வரைக்கும் தன்னுடைய தாய் என்று நினைத்தது கைகையே தானா. நீ காடாள வேண்டும் பூலி வெங்கானி நன்னில் புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் வாவென்று இயம்பனன் அரசன் என்றான். என்ன கவிலா சொல்ற? அப்ப எப்படின்னா 7 ஆண்டில் வா என்று இயம்பனன் 14 ஆண்டுகள் நீ வனவாசம் முடிச்சு அப்ப என்று உன் தந்தை சொன்னதாக அவள் சொல்கின்றாள். அப்பா சொன்ன அண்ணன், நீ சொன்ன அண்ணம்மா. நீ சொல்லுமா, நான் போறேன் அப்படின்னு ஆடை ஆபரணங்கள்லாம் களைஞ்சிட்டு மர உரி தரித்தான் ராமன் கிளம்புனா போன. அது நியாயம். ஏன்னா போ சொன்னது ராமனை தானே போன. அவன் போனது நியாயம். லட்சுமணன் என்ன மயத்துக்கு போறேன்? டேய், எனக்கு பிரச்சனையே அதுதான். என்ன பொசுக்குன்னு லட்சுமணன் என்ன மயிருக்கு போனான்னு கேட்கிறேன். போறேன் அவனை போக சொன்னாங்களா? இவன் மூடிட்டு இங்க வீட்டில் இருக்க வேண்டியதானே? எதுக்கு இவன் போனேன்? எதுக்கே போன? இவன் ஒரு 14 ஆண்டுக்கு உண்ணாம உறங்காமல் மனைவி சேராம இருக்கானோ, அதனால இதெல்லாம் உனக்கு தேவையா? சரி, அந்த கதை வேற. இந்த விஷயத்தை வந்து என் கேள்வி இடத்துக்கு பாருங்கள். சரி, அது இருக்கட்டும். அவன் போயிட்டான், லட்சுமணன் போனேன். அவன் போனது சரி. ராமன் முண்டாடி சீதை என்ன மயத்துக்கு போறா? பேசாம மாமியா மாமனார் கஞ்சியாச்சி ஒத்துட்டு பேசாம மூடிட்டாங்க வீட்டில் கொண்டியானே. எதுக்கு ஏறிக்கிட்டாங்க போறான்? ராமன் இடுக்கும் இடமே சீதைக்கு அயோத்தி. புருஷனுக்கு பொன்னாடி போற உனக்கு என்ன கவலை? சரி, அது கூட நியாயம்தான். எனக்கு இப்பதான் லட்சுமணன் ஏன் போனாங்கிறது தெரியுது. பொண்டாட்டி புருஷனை தேடி கூட போறான். ஆமா, இவன் கல்யாணம் ஆகி இவன் முண்டாட்டி வீட்டில் இருக்கான். ஆமா, இவன் இருக்கணும்ல. இவன் என்ன செஞ்சிருக்கான்? 14 வருஷமும் நம்ம ஒன்றும் செய்யல, அண்ணன் எதுவும் செஞ்சிருவானா? என்ன செஞ்சிருவானோ? தூங்காம கொள்ளாம அண்ணன் அப்படியே குருன்னு பார்த்து தான் செய்யாத அண்ணன் செஞ்சு போடுவான்னு போல இந்திரச்சித்தை கொள்றதுக்காக அவன் போனேன். சரி, போனேன். போனாங்க. இதெல்லாம் இருக்கு. நாட்டை விட்டு போயாச்சு, காட்டுக்கு வந்தாச்சு. விஷயத்துக்கு வருவோம். வா. ஆறு ஓடுது குறுக்க. ஆமா, அந்த ஆத்தை கடக்கணும். அவதான் அப்படியே பாக்குறான். இதுல என்ன குழப்பம்னா, ராமனுக்கு நீச்சல் தெரியாது. இதுதான் இங்க மிகப்பெரிய விஷயம். ராமன் மனிதனாக பிறந்து மனிதனாகவே வாழ்ந்து வரான். ராமனுக்கு சிறு துன்பம் கூட நேரிட என்பதற்காக நீச்சல் பயிற்சியை தசரதன் கொடுக்கல. இதெல்லாம் படிச்சிருக்கேனா? பரவாயில்லையப்பா, பரவாயில்ல, வாழ்த்துறேன். காட்டிக்கிறது இல்லை, அவ்வளவுதான். சரி, பரவாயில்ல. ராமனுக்கு நீச்சல் தெரியாது. இதுல என்ன, லட்சுமணன் இருக்கானே, அவனுக்கு முங்கு நீச்சல் தான் தெரியும். என்னது? முங்கு நீச்சல் தான் தெரியும் அவனுக்கு. லட்சுமணனுக்கு முங்கு நீச்சல் தான் தெரியும். எந்த ராமாயணத்திலே போடலையா? போடல. நீங்க எந்த ராமாயணம் படிச்சு? கம்பராமாயணம். அதுல இருக்காது. வேற எதுல இருக்கும்? ராமாயணத்துல எத்தனை ராமாயணம் இருக்கு? கம்பராமாயணம் இருக்கு, வால்மீகி ராமாயணம் இருக்கு, துளசிதாச ராமாயணம் இருக்கு. அது 3லயுமே இருக்காது. இல்லைன்னா இப்ப நீ சொல்றது தப்பு தானே அர்த்தம்? இல்ல, இது எழுதுனது யாருன்னு கேளுங்க. யாரு? ஜானக்ஷான்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதியிருக்காரு. ஜானக்ஷாவா? ஜானக்ஷான ஒரு நூலாசிரியர் இருக்காரு. ஆமா, வெள்ளக்காரன் வேணாம். ஓ, ஆங்கில புலவரும். ஆமா, அவன் தான் இருக்கட்டும், பரவாயில்ல. ஏன் பெஸ்கின்றவர் வந்து தமிழ் புலமையால வீரமாமுனிவராகலையா? அது போல இருக்கலாம். சரி, பரவாயில்ல, நான் தெரிஞ்சு இன்னையிலிருந்து உங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுல சீதை இருக்கா பாருங்க. ஆமா, அவளுக்கு கடப்பார் நீச்சல் தான் தெரியும். டேய், சீதைக்கு கடப்பார் நீச்சல் தெரியும். எந்த ராமாயணத்துல போட்டிருக்காங்க? அது இதுல போடல, ஜானக்ஷால போடல. அப்புறம் யார் எழுதுனா? நெப்போலியன் சொல்லிட்டு ஒருத்தர் எழுதியிருக்காப்ல. நெப்போலியன் ஜானக்ஷாவா? டேய், இப்படி ஒரு புலவரெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லையே. அவங்கள நீங்க கேள்விப்படாம பார்க்காம இருக்க வரைக்கும் உங்களுக்கு நல்லது. ஏன் பார்த்தா அவங்களுக்கு நீங்க அடிமை தான், ஒன்றும் செய்ய முடியாது. தொலைச்சு. சரி, போட்டோம். இதுல 3 பேரும் அப்படியே தடுமாறி நிக்கிறாங்க. ஏன் நிக்கிறாங்க? அக்கறைக்கு போறதுன்னு அப்படின்னு பார்த்தா வர்றான் குகன். எப்படி? எப்படின்னா அந்த எப்படி இல்ல, ஓடத்தை ஓட்டிக்கிட்டு வர்றேன். குகனாகப்பட்டவன் ஓட ஓட்டிட்டு வர்றான். ஆமா, அப்பதான் குகனை பார்த்து எங்களை அக்கறையில் கொண்டு சேர்ப்பாயா? உடனே உங்கள் திருப்பாதம் படுவதற்கு நாங்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும், வாருங்கள் சுவாமி நம்ம கூட்டிட்டு கொண்டு அக்கறையில் வர்றேன். அக்கறையில் விட்ட உடனே நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய ஆசிரமத்தில் வந்து கொஞ்சம் தங்கிட்டு போங்கன்னு அப்படின்னு வேண்டுகோள் விடுக்கிறேன். அப்போ நீங்கள் நினைத்தது போல் அந்த வனத்துக்கே ராஜாவானவன் குகன் அவன் நினைச்சிருந்தா மலர்களை பறித்து கொண்டு அவர் ராமனுடைய பாதத்தில் போட்டிருக்கலாம்ல. இல்லை என்றால் எப்படி சபரி மூதாட்டி கனிகளை எல்லாம் கொண்டு வந்து ராமருக்கு கொடுத்தார், அதுபோல் பல கனிகளை கொண்டு வந்து அந்த வனத்தின் பழங்கள் முழுவதையுமே ராமனுக்கு கொடுத்துருக்கலாம்ல. ஆனா எதையும் செய்யாம மீனையும் தேனையும் கொடுத்தான்னா அதுக்கு ஏதோ காரணம் இருக்கணுமா இல்லையா? அதுதான் என்ன காரணம்? அதுதான் கேட்கிறேன். அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு ஏதாவது முக்கியமான காரணம் இருக்கணும்ல. இருக்கு, அதான் என்னன்னு கேட்கிறேன். டேய், இப்ப இதத்தானே நான் கேட்டேன். நீ என்ன பதில் சொல்ல வர்ற மாதிரி வந்து நிப்பாட்டிட்டு திருப்பி நான் கேட்டதை நிப்பாட்டிக்கிட்டு அப்புறம் ஏன் கொடுத்தான்னா அதுதானே இப்ப நான் கேட்ட வேலை பொழப்பில்லாம. அது என்னன்னு காரணங்கள் என்ன? நாங்க எல்லாரும் ராமாயணத்தை நீங்க சொன்னது போல வால்மீகி ராமாயணம், கம்ப ராமாயணம், துளசிதாச ராமாயணம், நெப்போலியன் ராமாயணம், நெப்போலியன் ஜானக்ஷனும் ஒரு புலவரே தெரியல, நீ ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்க. இது எல்லாம் வாங்கி படித்தால் தான் எங்களுக்கு தெரியும். ஆமா, ஆனா
நீங்க எங்க இருக்கீங்க? நான் வந்து கதைக்கு உள்ளே இருக்கிறேன். இந்த ராமாயணத்தை எழுதுனது யார்? நான் சொல்லித்தான் வால்மீகி எழுதினேன். நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவர் கூட ஆரண கவிதை செய்ய அறிந்த வால்மீகின்னு நான் சொல்ல வால்மீகி எழுதினான். அப்ப ராமாயணம் உருவாகிறதுக்கு காரணமே நான் தான். அப்ப எனக்கே தெரியுதுன்னா ராமாயணத்துக்கு எழுதுற காரணமான உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? படிச்ச உனக்கு தெரியும் போது எழுத காரணமா இருக்க எனக்கு தெரியாதா? என்ன தெரியும் உனக்கு? இப்ப ராமனுக்கு ஏன் மீனையும் தேனை கொடுத்த சொல்றேன் கேட்டுக்கையா. ராமா நீயும் நானும் கொண்ட நட்பு மீன் இருக்கும் இடம் போல ஆழமானதாகவும், ராமா நீயும் நானும் கொண்ட நட்பு தோல் இருக்கும் இடம் போல உயர்வானதாகவும் நம்முடைய நட்பு ஆழமானதா சொன்னான். ராமா உனக்கும் எனக்கும் இருக்கும் நட்பு மீன் இருக்கும் இடம் போன்ற ஆழமானதாகவும், உனக்கும் எனக்கும் இருக்கும் நட்பு தேன் இருக்கும் இடம் போன்று உயரமானதாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னான். இப்ப இதைத்தானே இப்ப நான் சொன்னேன். அதுதான் நானும் சொல்றேன். அப்புறம் பொய்யா? நீ என்ன புதுசா சொல்ல பாரு சொல்லி நான் சொன்னது திருப்பி சொல்லிட்டு இருக்கா? அப்படி இல்ல, வித்தியாசம் இருக்குல்ல. வித்தியாசமா? நான் சொன்னதை விட நீ என்ன வித்தியாசமா சொல்லிட்டப்ப? நீங்க சொன்னீங்க ராமா உனக்கு எனக்கு உண்டான நட்பு மீன் இருக்கணும் ஆழமானது தேன் இருக்கணும் உயர்வானது. நான் சொன்ன வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? ராமா உனக்கும் எனக்கும் நட்பு இது ராமா இது ஒரு வித்தியாசமா உனக்கு? கதையில வித்தியாசப்படுத்தி வாய்ஸ்ல வித்தியாசம் பண்ணிட்டு இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கு, அது உண்மைதான். அப்புறம் என்ன? கேள்வி கேட்டு நான் தானே சொன்னேன். சொல்ல சொன்னா நீ தானே என்ன கேட்டா? சொல்லுவியா? மண்டல மசாலா நான் தான் அவசரப்பட்டேனா? அவன்கிட்ட கேள்வி கேட்டிருக்கேன், நம்ம பதில் சொல்லாம யோசிக்க வேணாமா? நான் ஒரு ஆக்ரோஷத்துல சொல்லிட்டேன். என்ன ஆக்ரோஷம் மூக்குரோஷம்? இதுதான் அவங்க கையை எடுத்து அவங்க கண்ணையை குத்துறது. தெரியுமா? ஓ வினயத்தை கட்டுறியா? நீ தப்பிச்சு போயிரியா பாப்பா? இப்ப நான் ஏமாறவே மாட்டேன். வா ராமாயணத்துக்குள்ள கதையை பேசணும்ல. இப்ப நான் கேக்குறேன், ராமாயணம் முழுமையா படிச்சிருக்கியா? படிக்காம பேச முடியுமா? படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன். வச்சிருக்கியா? இருக்கு. எத்தனை? ஒண்ணுதான். வெறும் ஒண்ணு வச்சுதான் 40 வருஷமா ஆட்டிட்டு இருக்கீங்களா? சாக வரைக்கும் அந்த ஒண்ணை வச்சுதான் ஆட்டிட்டு இருக்க முடியும் எல்லாரும். அந்த ஒண்ணு இல்ல, ராமாயணம் ஒண்ணுதான் வச்சிருக்கீங்களா? அதுதான் உங்களுக்கு எனக்கு ஒரு வித்தியாசம். ஏன்னா உங்கள்ட்ட இருக்கிறது வெறும் ஒண்ணுதான். ஆனா என்னிடத்துல 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 4 இல்ல மொத்தம் 7 காண்டங்கள் வைத்திருக்கின்றேன். யார் பெரியாளு? 7 காண்டமா இருக்கு. யார் பெரியாளு? அக்காலே நம்மளை ஏமாத்தி விட்டா மத்தியா. காலையில வச்சுக்கிறேன் அலங்காநல்லூர்ல அந்த மெடிக்கல்ல. அலங்காநல்லூர் மெடிக்கல்லையா? 40 ரூபா கொடுத்தேன், 3 தான் இருந்துச்சு. அதுல எவ்வளவு கொடுத்த? 40 ரூபா போட்டு 40 ரூபா கொடுத்தா 3 தான் இருக்கும். நான் வாங்கியிருக்கேன் ஒரு காண்ட 650 ரூபாய்க்கு. அவ்வளவு காஸ்ட்லி எல்லாம் இல்ல. பெட்ரோல் சொல்லாதப்பா. பெட்ரோல் பொங்கல தேடி தேடி அலைஞ்சேன். எதுக்கு? மதுரை முழுக்க அலைஞ்சேன், கிடைக்கல. சோழவண்டா முழுக்க அலைஞ்சேன், கிடைக்கல. அலங்காநல்லூர் முழுக்க அலைஞ்சேன், கிடைக்கல. பாலமேடு முழுக்க அலைஞ்சேன், கிடைக்கல. எதுக்கு இப்படி அலையணும்? ஏன் ஒரு வார்த்தை மாமா எனக்கு ஒரு காண்டை வேணும் கேட்டா எப்பவுமே பேக்கில் 4 கிடக்கேன். இந்த மாப்பிள்ள உனக்கு கொடுத்துட்டு போறேன். அன்னைக்கு இது பழுது விளையாண்டுட்டு இருந்தீங்க. ஆளுவே மண்டையில பாரு. அத்தனை சிறப்பானதை எவ்வளவு கேவலம் பரம்பரையாக எங்க ஐயா வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் எங்க அப்பா வச்சிருந்தாரு. இப்ப நான் வச்சிருக்கேன். அடுத்து என் பிள்ளை பேரன்னு. அசிங்கமா இல்ல? என்ன இது? என்ன புண்ணியம் அங்கே அடங்கி இருக்கு? கஞ்சத்தனத்துக்கு ஒரு அளவு வேண்டாமா? பாரம்பரியமான யூஸ் த்ரோ. அது ஒருத்தர் யூஸ் பண்ணா கழட்டி பாத்ரூம்ல எரிஞ்சிடணும். ஏறக்குறை 80 ஆண்டுகளாக என்னுடைய இடத்தில் என் குடும்பத்துடைய பரம்பரை சொத்தாக இருக்கிறது. கர்மமே கிழிஞ்சு கிழிஞ்சுனா போச்சு. எங்க ஐயா வசனமே கிழிஞ்சிருச்சு. ஆனா அதை பத்திரமா மடிச்சு பூஜையில் வைத்து 6 கால பூஜை செய்து கொண்டு பூஜை பாத்ரூம்ல எரியணும்னு சொல்றேன். பாத்ரூம்ல எரியா? கஞ்சத்தனக்கு ஒரு மலக்காது போய். படிக்கிற புத்தகத்தை கொண்டு எவனாச்சும் பாத்ரூம்ல எரிவானாயா? நியாயமாது? புத்தகமாவா? காண்டம். ஆமா, காண்டத்துக்கு மறு பேர் புத்தகம் தானே. டேய் பாலகாண்டம். பாலர்களுக்கெல்லாம் தனியா காண்டம் கிடையாது. அப்புறம் ஒரே சைஸ் தான். அப்படியே உருட்டிட வேண்டிய. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தை காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தரகாண்டம். அட கர்மமே உத்தரகாண்டமா? ஏன் நீ எதை சொல்ல? அந்த உத்தரகாண்டம் ஆளை பாருங்க. காண்டம்னா புத்தகம் அர்த்தம். நான் ராமாயணத்துடைய புத்தகத்தை 7 பகுதியில முழுசா படிச்சேன் நானு. அதேதான் என்கிட்டயும் 7 காண்டத்தையும் ஒரே புத்தகமா பைண்டிங் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப நானும் படிச்சிருக்கேன், நீயும் படிச்சிருக்கல. வா விவரத்துல குதிப்பா. ராமாயணத்தில் ராமனுடைய கதாபாத்திரத்தின் தன்மையை ராமன் தான். அந்த ராமனுடைய மனைவி பேரு சீதை. எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா மாமா? நாடகம் பார்க்கிற எல்லாருக்கும் தெரியும் ராமன் கொண்டாடி சீதைன்னு. இப்பதான் என் கேள்வியை நீங்க புரிஞ்சுக்க போறீங்க. ராமன் மனைவி சீதை. ஏன் ராமன் மட்டும்தான் பிறந்தானா? ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருகன் 4 பேர் பிறந்தாங்கல்ல.
ராம மூண்டாடி சீத லட்சுமணன் கல்யாணம் பண்ணானா? லட்சுமணன் கல்யாணம் பண்ணானா? பத்திரிக்கை இல்ல. இப்ப நீ எனக்கு மட்டும் வந்துச்சா? அப்புறம் எதுக்கு அந்த வெண்ணையாண்டி பத்தி பேசினேன்? வர்றேன்னா நம்ம 2 பேரையும் மதிக்கல, பத்திரிக்கை கொடுக்கல. படியா பாரதிய கல்யாணம் பண்ணானா? அவன் வாட்ஸ்அப்ல கூட அனுப்பல மாப்பிள்ள. அப்ப ஏதியா வாட்ஸ்அப்? அப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம எப்படி போறது அப்புறம்? இப்ப என் கேள்வி என்ன? லட்சுமணன் பொண்டாட்டி, பரந்த பொண்டாட்டி, சத்ருகனை பொண்டாட்டி, இவங்க 3 பேர் பொண்டாட்டி பேர் சொல்லு. நீ படிச்சாலும் வச்சுக்கிறப்பா பாட்டினியா? அடுத்த வருஷத்துல தாதகம் நாடகம், ஏன் நாடகம் 80,000 ரூபாய் பேசுறேன். வா தோத்துட்டீல என்ன பள்ளி வள்ளி தோத்துட்டீல? யாரியா யாரியா தோத்தா? நீ பதில் சொல்லலே. என்னை பேச வச்சு வேடிக்கை பாக்குறியா? என்ன பேச வச்சு வேடிக்கை பாக்குறியா? பேச வைக்கிறியா? ஏன் நாக்கு தள்ளுதல் இருக்குது? என்ன பேச வைக்கிறியா? உங்களை வச்சு நான் தவறா நினைக்கிற மாதிரி குடும்பத்துல பிறந்தவன் இல்லைன்னா எங்க ஆத்தா நங்க மோனி உங்க அப்பா பத்தியோ உங்க அம்மா பத்தியோ குடும்பத்துக்கு ஏதாச்சும் நான் சொன்னா அப்ப நம்பிடாங்க. அப்படி உங்க அப்பனை பத்தி யாரையா பேசுறப்ப? என்னைய அசிங்கப்படுத்துறாங்க. ஏய் அசிங்கப்படுத்துறப்பா. லட்சுமணன் பொண்டாட்டி, பரதன் பொண்டாட்டி, சத்ருகன் பொண்டாட்டி, இவங்க சிவசிவா சிவசிவா. ஏன் அடுத்தவன் முண்டாட்டி பேரை சொல்ற அளவுக்கு தரங்கட்ட குடும்பத்துல பிறந்தவன் இல்லையா அந்த வீர தேவை? ஆனா பொண்டாட்டி பேர் சொல்ற என்னப்பா வந்துற போது? மாற்றான் மனைவி நோக்குதல் மாபெரும் தவறு. சத்தியம் பண்ணுங்க. தன் மனைவியை தவிர மற்ற பெண்களின் தாய நக்கிறதும் தங்கைய நக்கிறதும். அது அப்படி வராது. தாயென கருதுவதும் தங்கை என கருதுவதும். சொல்றேன் தாய நக்கிறதும் தங்கை என கருதும். அது தங்கை என கருதுவதும். அது வதும் வேண்டிய கருதும் மட்டும். நாக்கே மடியலையே, எப்படி மடியும்? சரி விடுங்க, உனக்கு தான் பதில் தானே. பரவ பொண்டாட்டி பேர் என்ன? மாண்டவி. சொல்ல வேண்டியதானே. லட்சுமண பொண்டாட்டி ஊர்மிலை சொல்ல மாட்டேன். எப்பதான் சொல்லுவேன்? சொல்லக்கூடாது. சத்திரன் முன்னாடி சுருதகி. ஏப்பா சொல்ல மாட்டேன்? என்ன அடுத்த முன்னாடி பேரா? ஏப்பா ராமாயணத்துல கதாபாத்திரத்து பேர் சொல்ற என்னப்பா வந்துற போது? எங்க பாரம்பரியம் அந்த மாதிரி. உன் பாரம்பரியம் அப்படித்தானே. அப்ப அந்த இடத்துல நான் போகல. நமக்கு ராமாயணம் வேணாம், மகாபாரதம் வேணாம், புராணங்களை பேசுவோம். எப்ப என்ன நிக்க வச்சு 22 புராணங்களை எங்க அப்பா படிச்சிருக்காரு, எப்ப எங்க அண்ணன் பிரகாசன் சொல்லிச்சோ, வா நம்ம புராணம் பேசுவோம். நான் படிச்சிருக்கேன். படிச்சிருக்கியா? ஆமா. தெரியுமா? என்னையா சொல்ற? புராணம் தெரியுமா? அப்படியா? அப்ப நான் பேசுறேன். பேசுறியா? உண்மையிலே எனக்கு மிக ஆச்சரியமா இருக்கிறது. வாங்க பேசுவோம். பிரம்ம புராணம், பத்ம புராணம், பவிஷ்ய புராணம், வராக புராணம், வாம புராணம், மத்திய புராணம், கூர்ம புராணம், பிரம்மாண்ட புராணம், பிரம்மணிகை, தெய்வ புராணம், அக்னி புராணம், வாயு புராணம், கருட புராணம், தண்ட புராணம். சொல்லு. இப்ப எதுக்கே குண்டிய காமிச்சிட்டு நிக்கிற? குண்டிய காமிக்கிறேனா? அப்படி என்ன செய்யணும்? கழுவி விடணுமா? எத்தனை வட்டமே கழுவி வருது? நான் சொன்ன புராணத்தின் பெயர்களை தாங்கள் கூற வேண்டும் என்று அர்த்தம். இப்ப என்ன சொன்னேன் நானு? என்ன சொன்னீங்க? அதான் சொன்னேன். யாரு சொன்னா? நானே. நீயா? ஏய் நான் சொன்னேன்ப்பா. நானும் தான் சொன்னேன்ப்பா. நெஞ்சு அடக்க நான் சொன்னேன். அப்ப நானும் குஞ்சு அடக்க சொன்னேன். ஏய் நான் தானே சொன்னேன். நானும் சொன்னேன். நான் பார்க்கலையே. நீ அங்கிட்டு திரு பராக் பாத்துக்கிட்டு இருந்த, அப்படியே தெரியும்? பராக் பார்க்கலையா? ஒரு கம்பீரமாக கம்பீரமா இருக்கு, எனக்கு தெரியும். நான் சொல்லும்போது நீ சொன்னீங்களா? நான் தான் கவனிக்கிறேன். என்னை மன்னிச்சுக்கிறேன். வேமா சொன்னதால அப்படி ஆகி போச்சு. நம்ம நிறுத்தி சொல்லுவோமே, அப்ப தெரிந்து கொள்வார்கள் மக்கள். பாருங்கள், பிரம்ம புராணம், பத்ம புராணம். ஏன் முக்குற? நான் ஏன் நக்குறேன்? சொல்லி சொல்ல ஏன் நிப்பாட்ற? பிரம்ம புராணம், பத்ம புராணம், பவிஷ்ய புராணம், வராக புராணம், வாம புராணம். சொல்லி சொல்ல தெரியுமா தெரியாதா? குண்டா சட்டி சோறு திங்கிறேன், தட்டி நாட்டுக்கோழிய வாங்கி அண்ணன் கேட்டு பாரு. நானா குண்டா சட்டி சோறு தின்னு? நான் எப்படி தின்னாலும் பேசுறேன் இல்லையா? ஒரு ஆளே எல்லாத்தையும் சொன்னாலும் எதுக்கு சம்பளம் வாங்குற? எல்லாத்தையும் இப்ப நான் தான் சொன்னேன். சரி புராணம் வேணாமா? புராணம் வேணாமா? எனக்கு புராணம் வேணாம். தீய வச்சு கொளுத்தவா? புராணம் வேணாம். ஆனா சங்க இலக்கியங்களை பேச போகின்றேன். சிலப்பதிகார, மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி, பெருங்காப்பியம். ஏன் ரொம்ப பெருசு டைம் பத்தாது, நேரம் ஆயிடுச்சோ? அப்ப சுருக்குறேன். சூலாமணி, நீலகேசி, நாக குமார காவியம், உதயன குமார காவியம், யசோதர காவியம், சிறுங்காப்பியம். அது ரொம்ப சின்னது, நல்லா இருக்காது. சிறுசுக்கு சிறுசு சரியா தானே பொருந்தும்? நமக்கு கொஞ்சம் பெருசு. அப்ப அது வேணாமா? அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராட்டி, பிரகாமியம், ஈசத்துவம், அஷ்டமா, சித்துக்கள்,
அது 8 இல்ல. ஆமா, டைம் பத்தாது, நேரம் பத்தாதோ? அப்ப வேற பேசவா? திருவூர் நாட்டுப்படி, படுநாட்டுப்படி, சிறும நாட்டுப்படி, பெருமா நாட்டுப்படி, மதுரை காஞ்சி, குறிஞ்சி பாட்டு, முல்லை பாட்டு, மலையா, பட்டினப்பாலை, 10 பாட்டு. 10 பாட்டு இருக்காது. ஏய், இதுதான் தவறான செயல். இல்ல, உனக்கு தெரியலன்னு சொல்லு. இல்ல இல்ல, ஆனா 10 பாட்டு இல்லைன்னு சொல்லாத. எவ்வளவு பெரிய பாவாடையா இருந்தாலும் 8 பாட்டு தான். 10 பாட்டு கேட்டுக்க. இந்த ஆத்தாட போய் சொல்லி கேட்டுக்க. ஆத்தாட கேட்கவா? எத்தனை தண்டி குண்டியா இருந்தாலும் 8 பாட்டுக்கு மேல பாவாடை வராது. யோ, பாவாடைக்குள்ள 8 பாட்டு இல்லையா? சங்க இலக்கியம் 10 பாட்டு. சங்க மறைக்க தான் பாவாடை. அப்புறம் என்ன சங்க மறைக்க பாவாடையா? 10 பாட்டு வேணாமா? அப்ப வேணாம், விட்டுங்க. வாங்க, நான் வேற பேசுறேன். நச்சினை, குறுந்தொகை, 500, 10 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, 8 தொகை தெரியுமா? நாடகத்துக்கு எவ்வளவு தொகை உனக்கு தெரியுமா? எதுக்கு என்னைய கேக்குற? அத கூட வாங்கி உங்ககிட்ட கொடுத்துறையா. நீ பேசுறத வாங்கி என்னட்ட கொடுக்க போறீங்களா? என்ன ஆளவிடியா? ஆளவிடா? நான் ஒரு பச்சை புராண புயல் என்றார்கள், இலக்கிய இடி என்றார்கள், வசன மேதை என்றார்கள், கவி சுடர் என்று சொன்னார்களே. நான் சொன்னா நீங்க சொல்லலப்பா. ஆனா மிருதங்க வாசிக்கிற எங்க அண்ணே பிரகாசன் சொல்லிச்சு புராண புயல் என்று. அவன் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவை, அது தெரியுமா உனக்கு? அவன் போற போக்குல ஜாம்பரன் அள்ளி போட்டிருக்கியா, நீ அதை நம்பிக்கிட்டு? அத கூட நான் நம்பல. ஆனா வந்தோடனே கிரிப்பா நிண்டியே. கிரிப்பா நிக்கலன்னா விழுந்துருவேன். சரி, அத கூட விட்டு நான் சோ போட சொல்லி 5 தடவை கேட்டல. நீ மண்டகனை முடிச்சு நம்ம பார்த்து வளர்த்து விட்டு பைய இவனுக்கு நம்ம சோ போடலாம். அப்படியே மண்டகனை முடிச்சு இருந்தியே. ஏன் பாஸ்? என்ன நீங்க நினைக்கிற தப்பு பாஸ். என்ன தப்பு? நான் மண்டக்கணமெல்லாம் இல்ல. சத்தம் போடலையா? நீங்க சோப்போட சொல்லும் போது தான் நாங்க வெளியே போயிட்டு குண்டியல் விட்டுட்டு அங்க உட்காந்துட்டு சோப் போடனா எப்படியா போட முடியும்? அப்ப நீ மண்டக்கணமா திமிராக? மண்டக்கணம் இல்ல, ஒரு கொண்டக்கணமும் இல்ல. நான் தவறா புரிஞ்சுட்டேனா? ஒரு பச்சை மண்ணை அடிச்ச பாவத்துக்கு ஆளாக போறேன். மன்னித்துக் கொள்ளுங்கள். ஒரு நீங்கள் சோப்பொருள் என்ற கோபத்தை கொப்பளித்து விட்டேன். மன்னிச்சுட்டேன். சரி, என்னுடைய சிறப்புகளை கூறுகின்றேன், கேளுங்கள். என்னை பார்த்தால் 33 தேவர்களும் எந்திரிச்சு நிற்பாங்க. உங்களுக்கு மூலமா இருக்கும், உட்கார முடியாது போல இருக்கு. அதுக்கு இல்லையா, நான் அவ்வளவு சிறப்புக்குரியவன். என்னை பார்த்தால் பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூர்த்தியுமே நடுங்குவாங்க. நடுங்குவாங்க. பனி பிரதேசம்ல அவன் என்ன இமயமலையில இருக்காங்க. என் மேல அவ்வளவு மரியாதையா? ஏன்னா அந்த அளவு நான் பெரிய ஆளு. நானு நம்மளா சொல்லக்கூடாது நான் பெரிய ஆளு பெரிய ஆளு, உலகமே சொல்கின்றது. என்கிட்ட யாரும் சொல்லலையே. சரி, நானே சொல்றேன். நான் தான் இந்த அகிலம் போற்றும் நாரத மகரிஷி. அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? நான் நாரதன் சொன்னோடனே சுவாமி தாங்களா தெரியாம அப்படின்னு நீ அப்படியெல்லாம் நாரதர் அவ்வளவுதான் முடிஞ்சு. என்னைய நாரதன், தந்தை பிரம்மா, தாய் கலைவாணி, பாட்டல் மகாவிஷ்ணு, அதெல்லாம் நோட்டீஸ் படிக்கும்போது சொல்லிட்டேன். ஏய், நோட்டீஸ் போய் எங்க ஆயப்பன் பேர்லாமா நீ படிச்ச? நான் சொல்லிடுறேன், தெரியும். நீங்க போயிட்டு அங்க வேலை இருக்கு. என்ன வேலை இருக்கு? சும்மா உங்களை மாதிரி சும்மா இருக்கா நினைச்சல, 1008 வேலை இருக்கு. 1008 வேலை இருக்கா? சத்தம் கட்டுச்சு உள்ள. யாரா இருக்குது? கேட்டுச்சா? கேட்டது. நானும் படிச்சு அவர்கிட்ட சொல்றேன். சோவென்று கேட்டது நீண்ட நேரமாக. அப்படித்தான் கேட்காது. பின்னாடி ஒரு பணமட்டை கிடந்துச்சு. பணமட்டை கிடந்துச்சா? அதுல போய் நின்றுகிட்டு அடிக்காதடி சடன்னு கேட்க முடியும்னா கேட்கறாள். யோ, அந்த சத்தம் இல்லையா? ஆளுல சோனு சத்தம் கிடைச்சியா? அந்த சோவா? ஆமா, அது என் தங்கச்சி. மொத்தம் 2 சத்தம் கிடைச்சே. ஆமா, யாரு? 2 இருக்குல்ல. யார் அந்த 2 பேர்? ஒன்னு வந்து என் தங்கச்சி. சரி, இன்னொன்னு என்ன? கொனட்ரியில் என்ன? நான் கட்டிக்க போறேன். நீ கட்டிக்க போறப்புல தானே, அதை சொல்ல வேண்டியதுக்கு வெக்கம் புதுசா வைக்கப்படுற மாதிரி. நீங்க கட்டிக்க போறப்புல தானே, அதை முதல்ல கூட்டியாந்து என்கிட்ட விடுங்க. அடிச்சு பல்லு எல்லாம் ஊத்துப்படுவேன். சாமியார் மாதிரிலாம் பார்க்க மாட்டேன். அடிச்சு பல்ல ஊத்துப்படுவேன். பெரிய மனுஷன் முகர கட்டையா முகர கட்டை. ஏய், நான் நாரதரியா இருக்கட்டுமே. அவ்வளவு நேரம் எவ்வளவு மரியாதை கொடுத்தேன் நான். என்ன தடி வார்த்தை கேட்கிறா நீ? நான் ஒன்னும் தப்பா அதுன்னு சொல்லல. தப்பா பேசல. அவ நான் கட்டிக்க போற பிள்ளைன்னு சொல்றேன். அவளை கூட்டி அந்த என்கிட்ட விடுங்கிற. நான் புருஷனா புரோக்கலாகும். நான் ஏன்னா மாமாவில் பார்த்துட்டு இருக்கேன். நல்ல மரியாதை கிடையாது. அட என்னங்க வேமா நேரம் ஆயிடுச்சு. சரி, கூட்டியாந்து விடுங்க, ஆசி விடுங்க. கூட்டியாந்து விடுங்க. நெருப்பு சுட்ட தொட்டாச்சும் வாயில் வார்த்தை சுடுற மாதிரி பேசக்கூடாது. இது ஒரு பெரிய விஷயமாங்க. பெரிய விஷயமான கூட்டியாந்து விடுங்க. இது என்ன குறிஞ்சிடமா இல்லை குமார் லாஜா? சரி, இப்ப என்ன நான் சொன்னது உங்களை கஷ்டப்படுத்திச்சா? மன்னிச்சுக்கிறேங்க. நான் யார்ட்டையும் மன்னிப்பு கேட்டதில்லை. ஆனா இந்த வார்த்தை உங்க மனதை புண்படுத்தி இருந்தா இந்த தாத்தங்க உங்களுடைய மேடையில இருந்து நான் பகிரங்கமா உங்களோட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்புன்னு சொன்ன ஒரு வார்த்தையை தான் நாம் கூட்டியாந்து விடுவாம்ல. கூட்டியாந்து நான் மன்னிப்பு கேட்டதில்ல. ரைட்டு. எவ்வளவு தெரியும்? என்ன 2 பேரும் சேர்ந்து கேட்குறிய? 2 பேரும் கூட்டணியா?
அவரு சேர்த்துட்டாரா? என்ன கேட்ட? அடிச்சேன் மூக்காந்துட்டு பேந்து ஒரு நாரத மகரிஷின்னு சொல்றேன். சவணல எவ்வளவு தெரியும் கேட்கிற? என்னுடைய அருமை என்ன, என்னுடைய பெருமை என்ன? ரிஷி தேவரிசின்னு பட்டம் வாங்கினவன். மன்னிச்சுங்க கேட்கலாமா? விளையாட்டுலையா? என்ன விளையாட்டுல நீ நானும் மாமன் வச்சானா? பொண்ணு எடுத்திருக்கியா? சவணால பேசுற நாரத முடிவென்ற பிச்சு பிடி பிச்சு. எனக்கான கதாபாத்திரத்துக்கு மரியாதை கொடுக்கணும் நல்லா தெரியும். என்ன விளையாட்டுன? என்னுடைய தன்மையை சொல்றேன். என்னுடைய தன்மையை சொல்லி நீ பிடிச்ச மாட்டேன்றா? நாரத மகரிஷி எத்தனை தன்மை எனக்கு தனி புராணமே இருக்கியா? நாரத புராணம் எவ்வளவு தெரியும்? என்னோட கதாபாத்திரத்தை நீ கேவலப்படுத்துற மாதிரி உனக்கு எவ்வளவு தெரியும் கேட்கிற? அறிய வேணாம். ஏன் எவ்வளவு தெரியும் கேட்கிற? முதல்ல உனக்கு எவ்வளவு வேணும்னு கேளு. எவ்வளவு எதிர்பார்க்கிறேன்னு சொல்லு. அப்பதானே நான் ஒரு முடிவுக்கு வர முடியும். நீங்களும் நம்ம கம்பெனி தானா? எதுக்கு இவ்வளவு? சரி ஒரு 500 ரூபா கொடுங்க. எவ்வளவு கேட்ட? 500 ரூபா வாங்க. என்ன பேசிக்கலாமுங்க. நாரத மகரிஷிங்கிற 500 ரூபாய் கேட்கிற? நான் இப்ப கூட்டா கூட இந்திரன் வருவான், வாயு வருவான், அக்னி வருவான், சூரியன் வருவான், சந்திரன் வருவான். அத்தனை பெருமை எனக்கு இருக்கிறது. ஆக ஒரு பொம்பளை வர மாட்டா. ஏய் அதுக்கு இல்லையா ஆம்பளை? சுவாமி சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன சேவை செய்ய வேண்டும்? அப்படி வந்து நிப்பாங்க. அப்படியாகப்பட்ட நாரத மகரிஷி 500 ரூபாய் கேட்கறீங்க அறிவில்லாம. கோவம் வருமா வராதா? இதுக்கு போய் இவ்வளவு பேச்சு. சரி பொறுமையா. சரி நமக்குள்ள அணிஞ்சு இவ்வளோன்னா நல்லபடியாக பேசிட்டு வந்துடுறேன். ஒரு 100 ரூபா ஒரு 400 ரூபா. என்ன கேட்ட? 400 ரூபா. ஒவ்வொரு யாகங்களை செய்கின்ற பொழுதும் நாரத முனிவர் சென்று தனி அதற்காக கொடுக்கக்கூடிய தன்மை வேண்ட நாரத முனிவர்கிட்ட 400 ரூபாய் கேட்கறீங்க. வாயா, நீ இதுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர்லாம் வாங்கிட்டு வர இருக்கையா? எனக்கான மரியாதையை கொடுக்க வேண்டும். சரி எவ்வளவு வேணும் கேளு. தர மாட்டேன். கோடி கோடியா கொட்டி கொடுப்பான் இந்த நாரத மகரிஷி. குறைச்சு கேளு. 400 ரூபா கட்டி அதை கொடுக்க வைக்கல, கோடி கோடியா கொடுக்க. சரி ஒரு 250 ரூபா. என்ன கேட்ட? 250 ரூபா. படைப்பு கடவுள் பிரம்மா. இதுக்கு ஒரு மூலம் வாசனை. சரியா செலவு இருக்கியா? சரி என்ன செலவுன்னு சொல்லு. உன்னுடைய செலவுக்கான இது காரணம் நியாயமா இருந்தா நான் தர்றேன். கரண்ட் பில்லு கட்டணேன், அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. தண்ணி செலவு இருக்கு, நானும் தண்ணி பயன்படுத்தல. தொடச்சுக்கிறியா? மாசம் மாசம் ஊசி போடணும். ஏன் என்ன வந்திருக்கு அந்த பிள்ளைக்கு? எதுவும் வரக்கூடாதுன்னா அதுக்கு நானா பொறுப்பானே? சரியா இரியா. குறை தர்றே குறை. 100 ரூபா அப்படியா? நான் தர மாட்டேன்னு சொல்லல. கோடி கோடியா இல்ல மதியாது இல்ல. இன்னும் கோடி கோடியான்னு வந்துச்சு. தர மாட்டேன். இன்னும் குறை 50 குறை 25 இன்னும் குறையா? ஒரு கட்டிங் வாங்கி தரியா? முடியாது. இன்னும் குறை. கட்டிங்ல குறைச்சா ஒரு மஜ்னும் இருக்காது. சரி ஒரு மினி கோல்டு மிக அதிகமாக இருக்கிறது, இன்னும் குறைத்துக் கொள்ளுங்கள். ஒரு செய்யதை பீடி குறை. இன்னும் குறை தர்றேன் குறை. ஓசில குறையா? இதைத்தான் எதிர்பார்த்தேன். அழைத்து வேண்டியதான ஓசுக்கிறாக்கின்னு யாரும் மொத போனியும் எப்படியா இருக்கு? நானே நானே ஒடியா ஒடியாம் 10 பைசாக்கு பிரயோசனம் இல்லாத பேட்டி வந்திருக்கு. ஏய் எங்க போயிட்டு வரீங்க? வா. உண்மையிலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் வெளியில போனா நீ உள்ள போற, நான் உள்ள போனா நீ வெளியில வர்ற. பாப்பா உள்ள இருக்குல்ல, வாய் எதுக்கு துடைச்சிட்டு வர்ற? வாயில கரை எதுவும் படக்கூடாது. வாய உதியா பார்ப்போம். அம்மா வேப்பண்ண வாடை வருது. மேல சந்தேகப்பட்டு தான் அவளுக்கு 1/2 லிட்டர். என்ன சந்தேகப்படுறீ? என்னைய 1/2 லிட்டர் வேப்பெண்ணெய் வாங்கி அதில் ஊற்றி வச்சேன். இப்போ உங்ககிட்ட வாயிலேருந்து வேப்பெண்ணெய் வாடை வருதுன்னா நீ என்ன பண்ண? ஒன்றும் பண்ணலையே, உள்ளதான். அவள் வரட்டும். வேப்பெண்ணெய் கொஞ்சம் குறைஞ்சாலும் எனக்கு